1 கிராம் தங்கம் கூட இல்லை, ஆனால் கிலோ கணக்கில் தன்னம்பிக்கையை என் கல்வி எனக்கு தந்திருக்கிறது என்று சொல்ல முடிகிறது என்றால் இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது? கல்வி தானே அந்த குடும்பத்தை உயர்த்தி இருக்கிறது. மன்னார்குடியில் தூய்மை பணியாளருடைய மகள் குரூப் 2 எக்ஸாம் எழுதி மாநகர ஆணையராக மாறிட்டாங்க. எந்த இடத்தில் அவங்க அப்பா பெருக்கிக்கிட்டு எல்லாருக்கும் கும்பிடு போட்டாரோ அந்த இடத்தில் அவருடைய மகள் வரும்போது அந்த அலுவலகமே நின்று வணக்கம் செலுத்துகிறது என்றால் ஒரு தலைமுறையவே மாற்றக்கூடிய வல்லமையை கல்வி மட்டும்தான் தர முடியும், செல்வத்தால தர முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. காசு கூடங்கய்யா பயம் வரும். காசு கூடிக்கிட்டே இருந்தா பயம் வரும் தெரியுமா? ஒன்றும் இல்லை, உங்களை பஸ்ஸில் ஏற்றி விடுறோம். நீங்கள் MA PhD படிச்சிருக்கிறீங்க. நீங்கள் பஸ்ஸில் ஏறி உட்காந்து பயப்படுவீங்களா? ஐயோ நம்ம PhDலாம் படிச்சிருக்கிறோம், பக்கத்தில் யாராவது உட்காந்து அதை திருடிட்டு போயிட்டாங்கன்னா அப்படி யாராவது நினைப்பீங்களா? 10ஆப்பு படிச்சிருந்தா பரவாயில்ல, பஸ்ஸில் ஏறி இருந்திருக்கலாம், இப்படி PhDட்டா அப்படி யோசிக்க மாட்டோம். ஆனால் 5 லட்ச ரூபா பணத்தை திருடலாம். என்னங்கய்யா டிகிரியை வேணா திருடலாம், நம்ம வாங்கிக்கலாம் இல்லையா? நம்ம டிகிரியை திருடிட்டா கூட நம்ம வாங்கிக்கிடலாம். ஆனால் 5 லட்ச ரூபா பணத்தோடு அவங்களை ஏற்றி விட்றோன்னு இங்கே பஸ்ஸில் ஏறுறீங்க, வாங்க இங்கே உட்காருங்கன்னு யாராவது சொன்னோம். இவன் எதுக்கு நம்மளை பக்கத்தில் உட்கார சொல்கிறான்? கண்டக்டர் சொல்லுவார், நீங்கள் பின்னாடி போங்க. இந்த ஆள் எதுக்கு நம்மளை பின்னாடி போக சொல்கிறாரு? நம்ம சொந்தக்காரங்க நம்மளை பார்த்துட்டே இருப்பான், இவன் யார் குறுகுறுன்னு நம்மளையே பார்த்துட்டு இருக்கான். ஒரு 5 லட்ச ரூபா பணம் மனிதனுக்கு பயத்தை அதிகரிக்கும், ஆனால் படிப்பு கூட தைரியம் அதிகரிக்கும் என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்து விடாதீர்கள். செல்வம் சேர சேர எதிரிகள் அதிகமாவாங்க. நீங்கள் ஒரு பெரிய வீடு கட்டிடுங்க, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டை கூட்டுவாங்க, அவன் தான் உங்களை க்ளோஸ் பண்ணுற ஃப்ரெண்டாக இருப்பான். அடுக்கு மாடி, இது உனக்கே அடுக்கு மாடி, அதோட சோழியை முடிச்சிருவான். ஆனால் கல்வி கற்க எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள். படித்தவையா பல்கலைக்கழகங்கள் அப்படி இல்லைன்னு சொல்றாருமா ஐயா? நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சே நம்ம எடை போடக்கூடாது இல்லைங்க ஐயா. ஆனால் கல்வி கற்றவன்கிட்ட எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள். படித்தவையா, அவனை எதுக்கு நம்ம வீணா பகைக்கணும்? அவங்ககிட்ட ஏதாவது நல்ல விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம், அவர் ஏதாவது நமக்கு ஒரு வழிகாட்டுவார் என்று படித்தவர்களை உறவுகளும் எதிரிகளும் கூட நண்பர்களாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் படம் படைத்தவர்கள் பக்கத்தில் உறவுகள் நாளாக விரிசலடங்கி விலகி செல்கிறார்கள். என்றால் கல்வி அவ்வளவு உயர்வானது. அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், ஒரே இடத்துல 5 செல்வத்தை கொண்டு வந்தாரியா. செல்வம் தானே இவங்க பேசுறாங்க. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. 5 செல்வத்தை எதுக்குயா கொண்டு வந்தாரு? இந்த செவிக்காக கொண்டு வந்தார். எல்லா செல்வங்களையும் விட உயர்ந்த செல்வம் செவிச்செல்வம். எதுக்கு? அதான் வைரத்தோடு போட்டிருக்கா? அது ஜிமிக்கு போட்டிருக்குங்கிறதுக்காகவா? மாட்டல் போட்டிருக்குங்கிறதுக்காகவா? இல்லை, அறிவை கல்வியை வழங்குகிற அறிஞர்கள் முன்னால் உட்கார்ந்து அந்த செவிகளில் கல்வியை அறிவை வாங்கி கொள்ளுங்கள், அதுதான் மிகப்பெரிய செல்வம் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக